முன்வைத்த ஒரு மொழி இந்துஸ்தானி என்கிற ஒரு மொழி. இந்தியா முழுக்க இந்துஸ்தானை முன்வைக்கலாம் என்று மகாத்மா காந்தி அவர்கள் வலியுறுத்துகிறார். இந்துஸ்தானை எதற்காக முன்வைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பும் பொழுது இந்தியாவில் 2 வகையான மதங்களுக்குள்ளே பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று இந்து மதம், இன்னொன்று இஸ்லாம் மதம். சமஸ்கிருதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் வேற்றுமைகள் இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்கிற அடிமைத்தனத்தை பாகுபடுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே மனிதனை மனிதனாக மதிக்காத ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இலக்கியங்கள் தான் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. ஜனவரி 26 அன்று நாம் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். எதற்காக குடியரசு நாளை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆட்சி மொழியாக இந்தியை அறிவிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், குடியரசு நாள் அன்று போராட்டங்களை நீங்கள் மேற்கொண்டால் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். ஏனென்றால் குடியரசு நாளில் யார் எதிராக போராட்டங்கள் நிகழ்த்தினாலும் அவர்கள் தேசத்துக்கு எதிரானவர்களாக கற்பிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். ஆகவே அவர்கள் சூட்சுமமாக ஜனவரி 26 தேர்ந்தெடுத்தார்கள். மொழிப்போர் தியாகிகள் நினைவேந்தல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்நிகழ்வுக்கு அனுமதி அளித்து மிகச் சிறந்த முறையில் நடத்த ஒத்துழைப்பு நல்கிய அருள்முனைவர் ஆண்டனி ராபின்சன் அதிபர் அவர்களுக்கும், அருள்முனைவர் தாமஸ் அலெக்சாண்டர் செயலர் மற்றும் தாளாளர் அவர்களுக்கும், அருள்முனைவர் லூயிஸ் ஆரோக்கியராஜ் முதல்வர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் அன்பையும் வணக்கத்தையும் பதிவு செய்து கொண்டு இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற அருள் தந்தை சகாயராஜ் அவர்களையும் தலைமை உரை நிகழ்த்தி மிகச் சிறந்த அளவில் இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்துறை தலைவர் முனைவர் சு அமல்ராஜ் ஐயா அவர்களுக்கும், என்னை குறித்த ஒரு மிகச்சிறந்த அறிமுக உரை என்பதோடு சேர்த்து ஒரு மிகச்சிறந்த ஆழமான உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற முனைவர் அமர்ந்த லெனின் அண்ணன் அவர்களுக்கும், முறையாக ஒரு ஒழுங்குபடுத்தி வரவேற்பு நல்கிய செல்வன் தீபன் அவர்களுக்கும், நன்றி உரை நிகழ்த்திருக்கிற செல்வன் மு அஜய் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற செல்வன் இரா விக்னேஸ்வரன் அவர்களுக்கும், பேராசிரியர் யுவராஜ் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், பல்வேறு நிலைகளில் அமர்ந்திருக்கிற பல்வேறு துறைகளில் அமர்ந்திருக்கிற தமிழ்துறை மற்றும் கருத்துறை பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2003-4 அந்த காலகட்டங்களில் முதுகலை படித்துக் கொண்டிருந்த காலகட்டங்களில் எதிரும் புதிரும் என்ற ஒரு நிகழ்வை லயோலா கல்லூரி நடத்தும் தமிழம் என்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கெல்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம். அண்ணன் அவர்கள் ஒருங்கிணைப்பார், பிள்ளை துறை தலைவராக இருந்தார் அந்த காலகட்டத்தில். அப்பொழுது எந்த கல்லூரியிலும் கிடைக்காத ஒரு சுதந்திரம் இங்கு மாணவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், எந்த அளவில் வேண்டுமானாலும் வெளிப்படையாக உங்கள் அரசியல் கருத்துக்களை சித்தாந்தங்களை பதிவு செய்வதற்கான உரிமைகளை லயோலா கல்லூரி மட்டுமே வழங்கியிருக்கிறார். பெரும்பாலும் எதிரும் புதிரும் என்கிற நிகழ்வு எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அந்த நிகழ்வில் நான் பேசியது சங்கராச்சாரியாரும் பெரியாரும் சந்தித்துக் கொண்டால் எப்படி இருக்கும் என்பதுதான். முதல் பரிசு கிடைத்தது. தொடர்ந்து தமிழன் நிகழ்வில் நான் 3-4 ஆண்டுகளாக ஒரு 3 சான்றிதழ்களாக பெற்று விடுவேன். அந்த அளவுக்கு மிக ஆழமான அரசியல் சித்தாந்தங்களை உங்களுக்குள் விதைத்துக் கொண்டிருக்கிற இந்த நிறுவனத்தில் நான் ஒரு 7 வருஷம் சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருந்திருக்கேன். பெரும்பாலும் இந்த 20 ஆண்டு காலகட்டங்களில் ஏராளமான கல்லூரிகளில் நான் சென்று பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த லயோலா கல்லூரியில் வந்து பேசுவதற்கு எனக்கு 20 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது. 20 ஆண்டுகளினுடைய பயணம் என்பது இந்த மேடை எனக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய, நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்கிறேன். மாணவனாக நான் இந்த மேடையில் பேசியிருக்கிறேன். எத்தனையோ கல்லூரிகளில் பேசியிருந்தாலும் கூட இந்த கல்லூரியில், குறிப்பாக இந்த தலைப்பில் நான் இதுவரைக்கும் எந்த கல்லூரியிலும் எந்த மேடையிலும் பேசியதில்லை. கல்லூரி சார்ந்த அப்பேற்பட்ட மிக ஆழமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து முறையாக மொழிப்போரை குறித்த, குறிப்பாக தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற இந்த ஆழமான நிகழ்வுக்கு முதலில் நான் தலை வணங்குகிறேன். காரணம், மொழி என்பது
அண்ணன் லெனின் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், பண்பாட்டு திணிப்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். மொழி என்பது மொழி திணிப்பு மட்டுமல்ல, உண்மையில் அது ஒரு பண்பாட்டு திணிப்பு. அந்த பண்பாட்டு திணிப்பின் வாயிலாக என்ன முரண்பாடுகள் எல்லாம் நிகழும் என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் எப்படி நம்மை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் என்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடுதான் இந்த நிகழ்வு. அந்த வகையில் இந்த மொழிப்போர் தியாகிகள் நினைவந்த நிகழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள் சொல்லுவார், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, சென் தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்துருளாக உண்டோ, விந்தை தமிழ்மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உருண்டிடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்போம் அந்த இந்தி தனை அதன் ஆதிக்கம் தன்னை வேறு அறுப்போம், எங்கள் உடல் பொருள் ஆவியெல்லாம் எங்கள் மாந்தமிழ் கீழில்லை என்றுரைப்போம், மங்கை உறுத்தி தரும் சுகமும் எங்கள் மாந்தமிழ் கீழில்லை என்றுரைப்போம், சிங்கமென்றே இளம் காளைகளே மிக தீவிரம் கொள்ளுவீர் நாட்டினிலே, பங்கம் விளைங்கிடில் தாய்மொழிக்கே உயிர் உடல் பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம் என்று சொன்னார் புரட்சிக்கர். காரணம் என்றால் இந்தி என்பது வெறும் திணிப்பு அல்ல, இந்தி என்பது வெறும் மொழி அல்ல, இந்தி என்பது ஏதோ ஒரு உரு தெரியாத ஒரு பொருள் அல்ல. அது உண்மையில் நம்முடைய பண்பாட்டில், நம் உயிரில், நம் உறவில், நம் வாழ்வில் கலந்து அது என்னவற்றால் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை குறித்துத்தான் என்னுடைய உரையை கட்டமைத்திருக்கிறேன். உண்மையில் தமிழை நாம் எதற்காக இவ்வளவு கொண்டாட வேண்டும்? நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு தமிழ் படிக்க வந்தேன், விரும்பி வந்தேன். ஏனென்றால் இங்கு மொழி போராட்டத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வது ஒரு புறம் இருந்தாலும், நாம் தமிழினுடைய மேன்மையை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உலகத்தில் 6000 மொழிகள் இருப்பதாக மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 6000 மொழிகளில் எத்தனையோ மொழிகள் இன்று இல்லை. இயேசுநாதர் பேசிய அராபிக் மொழி இன்று யாருடைய தாய்மொழியும் இல்லை. புத்தர் பேசிய பாலி மொழி என்று யாருடைய தாய்மொழியும் இல்லை. அலெக்சாண்டர் பேசிய கிரேக்கம் என்று யாருடைய தாய்மொழியாகவும் இல்லை. ஆனால் இவற்றுக்கு முன்னதாக பிறந்த ஒரு மொழி இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த மொழியினுடைய தொன்மையும் அந்த மொழியினுடைய வளமையும் குறித்து நாம் சிந்தித்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மொழிதான் தமிழ். இந்தியாவில் மட்டும் 1125 மொழிகள் இருந்ததாக மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 1125 மொழிகளில் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகளினுடைய எண்ணிக்கை வெறும் 14 மட்டும்தான். இப்பொழுது 22ஆக மாறி இருக்கிறது. இந்த 22இல் தமிழும் ஒன்று. ஆனால் 1930களில் 40களில் 60களில் நடந்த அந்த போராட்டங்களினுடைய நுட்பங்களில் நாம் கவனித்தோமானால், இன்று மாநில பட்டியலில் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற மொழிகளினுடைய பட்டியலில் 22 மொழிகளில் தமிழ் இல்லாமல் போயிருக்கும். அதனுடைய பின்னணி என்ன? ரொம்ப முக்கியமான ஒன்று. எதற்காக நாம் இந்தியை திணிப்பை எதிர்க்கிறோம்? நாம் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மொழி என்பது நான் ஒன்றை சொல்லுகிறேன், இன்னொருவருக்கு தன்னுடைய கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு கருவியாக நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது அப்படி அல்ல. அது அப்படி அல்ல. காரணம், நமது மொழி என்பது வெறும் மொழி அல்ல. தமிழ் என்பது வெறும் மொழியாக மட்டும் நீங்கள் கருதி கொள்ள கூடாது. தமிழ் என்பது ஒரு சயின்ஸ், தமிழ் என்பது ஒரு அறிவியல், தமிழ் என்பது ஒரு வரலாறு, தமிழ் என்பது ஒரு பண்பாடு, தமிழ் என்பது ஒரு தொன்மை, தமிழ் என்பது ஒரு பண்பாட்டு செழுமை, தமிழ் என்பது அரசியல், தமிழ் என்பது ஒரு அனைத்து வகையான கூறுகளையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் உலகம் உருண்டை என்று கண்டுவருவதற்கு முன்னதாகவே வள்ளுவர் சொல்லுகிறார், சுழன்று மேற்கொள்ளது உலகம் என்று அவர் பதிவு செய்கிறார். உலகம் உருண்டையாக இருப்பது மட்டுமல்ல, சுழன்று கொண்டிருக்கிறது என்று கோட்பாட்டை முன்வைத்தவர் வள்ளுவர். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். எலும்புள்ள உயிர்கள் எலும்பற்ற உயிர்கள் என்று பயாலஜியில நம்ம கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக வள்ளுவம் பதிவு செய்திருக்கிறது. கொங்குதை வாழ்க்கை அஞ்சரி தும்பி காமம் செப்பாது கண்டது முழங்கம் பயிலியது கழிய நட்பின் மயிலிய சரிவி குந்தலை நரியும் உணவு நீரியும் புவை என்கிற குறுந்தொகை பாடலில் சொல்லப்படுகிறது. ஒரு வண்டில் ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு தாவி அமர்கிற ஒரு வண்டு தான் மகரந்த சேர்க்கையை நிகழ்த்துகிறது என்கிற சயின்ஸ முதல்ல நமக்கு தமிழ் தான் பதிவு பண்ணுச்சு. அப்ப வெறும் மொழியை வெறும் மொழியாக மட்டும் நாம் எப்படி பார்க்க முடியும்? இந்த மொழிக்குள்ள இருக்கிற பண்பாட்டு பொருட்கள் மிக எண்ணில் அடங்காதது. ஆகவேதான் இந்த மொழி என்பது வெறும் மொழி அல்ல, உலகத்தினுடைய உயிர்களை எல்லாம் கணக்கிட்டு நாம் திருக்குறள்ல முதல் குறள் படிப்போம், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சி உலகு அப்படின்னு.
ஆதி பகவன். பகவன் என்று சொன்னால் மாசே விக்டர் போன்ற ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், பகவன் என்றால் அணு என்கிற பொருளும் தருகிறது. மேலும் பிரிக்க முடியாத ஒரு துகளாக நாம் எடுத்துக்கொண்டால் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்னால் மேலும் பிரிக்க முடியாத துகள் என்பது அணு. ஆகவே இந்த உலகம் தோன்றியதற்கு மூல காரணம் அணு என்கிற உண்மையை முதலில் வள்ளுவம் தான் பதிவு செய்திருக்கிறது என்கிற சயின்ஸை எடுத்து சொல்றாங்க. அப்ப இந்த மொழியை நாம் மொழியாக மட்டும் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நம்ம எதுக்கு இந்தியை எதிர்க்கிறோம்? இந்தியை நாம் எதிர்க்கவே இல்லை, இந்திய திணிப்பை எதிர்க்கிறோம். ஆக இந்தி நாம் எதற்காக நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் சில வரலாற்று ஆதாரங்களை இருவரும் பேசினார்கள். துறை தலைவர் அவர்களும் அண்ணன் லெனின் அவர்களும் பேசினார்கள். எவ்வளவு பேர் இறந்தார்கள், எத்தகைய போராட்டங்கள் நடைபெற்றது, இந்தி நம் மீது என்னென்ன ஆதிக்கம் செலுத்தியது, அவற்றை எல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அவற்றை நாம் நீரோட்டமாக சொல்லிவிட்டு மீதி விஷயங்களை நாம் பேசலாம். மகாத்மா காந்தி அவர்கள் 1925களில் இந்தியா முழுக்க ஒரே ஒரு மொழி வேண்டும் என்று ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார். அப்படி கோட்பாட்டை முன்வைக்கும் போது அவர் முன்வைத்த ஒரு மொழி இந்துஸ்தானி என்கிற ஒரு மொழி. இந்தியா முழுக்க இந்துஸ்தானி முன்வைக்கலாம் என்று மகாத்மா காந்தி அவர்கள் வலியுறுத்துகிறார். இந்துஸ்தானை எதற்காக முன்வைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பும் பொழுது இந்தியாவில் 2 வகையான மதங்களுக்குள்ளே பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று இந்து மதம், இன்னொன்று இஸ்லாம் மதம். இஸ்லாத்துக்கும் இந்து மக்களுக்கும் எப்போதும் பிரச்சனை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே நான் இந்துஸ்தானியை தேசிய மொழியாக ஆக்கலாம் என்று கருதுகிறேன் என்று மகாத்மா காந்தி முன்வைத்தார். எதற்காக இந்துஸ்தானை தேசிய மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துஸ்தானி என்பது வெறும் இந்துஸ்தானி அல்ல, இந்தியும் உருதும் கலந்ததுதான் இந்துஸ்தானி. உருது என்பது இஸ்லாமியர்கள் பேசுகிற மொழியின் சொற்கள் அடங்கியது. இந்தி என்பது இந்துக்கள் பேசுகிற மொழி. ஆகவே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துஸ்தானை நாம் கொண்டு வரலாம் என்கிற மகாத்மா காந்தியினுடைய கூற்றை யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி ஏற்றுக்கொண்டால் கூட இந்துஸ்தானியில் இருக்கிற உருது சொற்களை நீக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். எதற்காக நாம் இந்தியை நாம் எதிர்த்துக் கொண்டே இருக்கிறோம்? பிறகு இந்தி தான் வேண்டும் என்று, இந்துஸ்தானி வேண்டாம் இந்தி தான் வேண்டும் என்று எதற்காக வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால் நன்றாக யோசித்து பாருங்கள். இந்தியில் இருப்பது சமஸ்கிருத சொற்கள். இந்தியை நாம் எதிர்ப்பதற்கு மூல ஆதாரம் அதுதான். இந்தியில் இருப்பது சமஸ்கிருத சொற்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். சமஸ்கிருதத்தில் எத்தகைய இலக்கியங்கள் இருக்கிறது, எத்தகைய இலக்கியங்கள் இருக்கிறது. தமிழில் இருக்கிற இலக்கியங்களுடைய சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு முன்வைத்தேன். எப்படி அறிவியல் இருக்கிறது, எப்படி வரலாறு இருக்கிறது, எப்படி பண்பாடு இருக்கிறது, எப்படி தொன்மை இருக்கிறது என்பெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சமஸ்கிருதத்தில் என்ன இருக்கிறது? சமஸ்கிருதத்தில் புரட்டுகள் இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் பொய் இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் வேற்றுமைகள் இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்கிற அடிமைத்தனத்தை பாகுபடுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே மனிதனை மனிதனாக மதிக்காத ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இலக்கியங்கள் தான் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த சமஸ்கிருதம் புகுந்திருக்கிற அந்த இந்தியை நாம் வெளிக்கொணர்ந்தால் சமஸ்கிருதம் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்படும். சமஸ்கிருதத்தை அனைவரும் படிப்பார்கள். சமஸ்கிருதம் படித்தால் இந்த தேசத்தில் என்ன நிகழும் என்று சொன்னால் மீண்டும் வேற்றுமைகள் நிகழும், மீண்டும் வேற்றுமைகள் தலை தூக்கும், மீண்டும் வர்ணாசிரமம் மேலோங்கும். வர்ணாசிரமம் மேலோந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் மனிதனை சாதியால் பிளவுபடுத்தி மீண்டும் மீண்டும் அழுத்தி தாழ்த்தி மனிதனை மனிதனாக மதிக்காத ஒரு சமூகமாக மாற்றுகிற ஒரு நிலையை மீண்டும் ஏற்படுத்தும் ஒரு ஏற்பாடுதான் இந்தி திணிப்பு என்பது. இந்தி என்பது வெறும் மொழி திணிப்பு அல்ல. ஆகவேதான் நாம் இந்தியை எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் மகாத்மா காந்தி அவர்கள் இந்துஸ்தானி என்கிற ஒரு மொழியை முன்வைக்கும் பொழுது இந்துஸ்தானி கூட வேண்டாம் இந்தி தான் வேண்டும் என்று பிடிவாதமாக மற்றவர்கள் போராடினார்கள் என்பதற்கு காரணம் இந்தியில் இருக்கிற சமஸ்கிருத சொற்கள் தான். அந்த சமஸ்கிருத சொற்களை தமிழில் என்னென்னலாம் செய்யும்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார். ஜனவரி 26 குடியரசு நாள் 1965 ஜனவரி 26ஆம் ஆண்டு 26ஆம் நான்கு இந்தியா முழுக்க இந்தியை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்யலாம் என்று ஏற்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், ஜனவரி 26 அன்று நாம் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். எதற்காக குடியரசு நாளை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆட்சி மொழியாக இந்தியை அறிவிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், குடியரசு நாள் அன்று போராட்டங்களை நீங்கள் மேற்கொண்டால் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். ஏனென்றால் குடியரசு நாளில் யார் எதிராக போராட்டங்கள் நிகழ்த்தினாலும் அவர்கள் தேசத்துக்கு எதிரானவர்களாக கற்பிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். ஆகவே அவர்கள் சூட்சுமமாக ஜனவரி 26 தேர்ந்தெடுத்தார்கள். ஆகவே அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், ஒருவன் மீது ஆப்பிள் இருக்கிறது, ஒருவன் மீது ஆப்பிள் இருக்கிறது, அந்த ஆப்பிள் தான் இந்தி. நாம் உயிருக்கு எதுவும் பங்கம் விளைவிக்க கூடாது, ஆனால் அந்த ஆப்பிளை நாம் வீழ்த்த வேண்டும்.
அப்படித்தான் ஜனவரி 26 நாம் தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக ஜனவரி 25ஆம் நாள் என்றே போராட்டங்களை துவக்கினார். சொன்னார்கள், கீழ்ப்பழவூர் சின்னசாமியினுடைய நிலை என்ன? திருச்சியில் இருந்து அவர் வருகிறார். பக்தவச்சலம் இதோ மாம்பழம் ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கிறது. இந்த மாம்பழம் ரயில் நிலையத்தில் பக்தவச்சலம் இறங்குகிறார். அப்பொழுது கீழ்ப்பழவூர் சின்னசாமியும் இறங்குகிறார். பக்தாச்சலத்தினுடைய காலில் விழுந்து கெஞ்சுகிறார். இதோ இந்திய ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டாம் என்று கேட்கிறார். ஆனால் பக்தாச்சலம் உதறிவிட்டு சென்று விடுகிறார். கீழ்ப்பழவூர் சின்னசாமி மறுநாள் தனக்குத்தானே துணிகளை சுற்றி துணி மூட்டைகளை அடுக்கி வைத்துக் கொண்டு பெட்ரோலை ஊற்றி கொளுத்திக் கொள்கிறார். யாராலும் அணைக்க வந்து விடுவார்கள் என்பதற்காக சுத்தியும் துணி மூட்டை எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தன்னையும் எரிவிட்டுக் கொள்கிறார். உடல் கொஞ்சம் கொஞ்சமாக தீப்பற்றி எரிந்து சாம்பலாக சாகிறார் சின்னசாமி. அவர் சாகும் தருவாயில் உதிர்த்த வார்த்தைகள் ஒன்றே ஒன்றுதான், தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக. இந்த ஒற்றை உயிர் இறந்ததற்கு காரணம் பக்தவச்சலம். இப்படி ஒற்றை உயிர் மட்டுமா? 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் இருந்தது. 400க்கும் மேற்பட்டவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் சிறை சென்றார்கள். எத்தனையோ பேர் 1965களில் இப்போது ஜல்லிக்கட்டுக்காக நாம் கூடினோமே மெரினா கடற்கரையில், அப்பொழுதே 10,000 இளைஞர்கள் ஒன்று திரண்டார்கள். சென்னையில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்த காலகட்டம் அது. எதற்காக? இந்தி திணிப்பு என்பது வெறும் இந்தி திணிப்பு மட்டுமல்ல. நேருவினுடைய கொள்கையை அவர்கள் சொன்னார்கள். அண்ணன் அவர்கள் அந்தந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை அவர்கள் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், அவர்களுடைய மாநில மொழியாக இருக்கட்டும் என்று. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? சமத்துவத்தை போதிக்கிறது. சமத்துவம் என்கிறது மொழியினுடைய சமத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான். ஆனால் மொழி சமத்துவம் இங்கே இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. மகாத்மா காந்தி அவர்கள் முன்வைத்த அந்த கொள்கையும் நேரு அவர்கள் முன்வைத்த அந்த கொள்கையும் மூடி மறைத்து ஒட்டுமொத்தமாக புரட்டி முழுக்க ஒரு ஆதிக்கத்தை இங்கே விதைக்க வேண்டும் என்பதற்காக இந்தி இன்றளவும் திணித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க டீலிமிட்டேஷனை பத்தி படிச்சிருப்பீங்க. தொகுதி மறுவரையை இப்பொழுது நாம் கொண்டு வந்தோம். இந்திரா காந்தி காலகட்டங்களில் ஒரு தொகுதியை பகுதியாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகையின் அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அப்பொழுதும் அரசியல் சட்டத்தில் எழுதினார்கள். மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற விதிமுறையை பின்பற்றினார்கள். அப்படி கொண்டு வர அந்த திட்டத்தை தமிழ்நாடு மட்டும்தான் கடைபிடித்தது. ஆகவே மக்கள் தொகை நாம் குறைந்து போனோம். மற்ற மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருந்தது. மக்கள் தொகை அதிகமாக வந்துவிட்ட பிறகு இப்பொழுது தொகுதி மறுவரை என்கிற ஒரு பெயரில் மீண்டும் அவர்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கூட்டிவிட்டால் பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் இந்தியாவினுடைய நிலையாக மாறும். அப்படி பெரும்பான்மை மக்களாக வட இந்தியர்கள் மாறிவிட்டால் தமிழ்நாடோ தென் தமிழகமோ முன்வைக்கிற எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் விருப்பப்படி இங்கு இந்திய ஆட்சி மொழியாக கொண்டு வந்து விடலாம். ஆகவேதான் ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களிலும் நாம் கவனிப்பாக செயல்பட வேண்டியிருக்கிறது. லால் பகதூர் சாஸ்திரி நேரு அவர்களுக்கு பின்னர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய முன்வைத்த அவர்களுடைய நோக்கம், அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்பொழுதும் சரி அவர் சொன்னார், இருமொழி கொள்கை மட்டும்தான் எங்களுக்கு தேவை. ஒருவேளை இங்கே இந்தியை நீங்கள் திணித்தால் அதற்காக எந்த மாணவர் பட்டாளம் அமைதியாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாணவர் பட்டாளம் கிளர்ந்து எழும் என்று அவர் சொன்னார். 1937களில் பள்ளிக்கூடங்களில் நீங்கள் இந்தியை திணிக்க முற்படும் பொழுது அங்கு என்ன நடக்கும்? உலகத்தில் இருக்கிற அத்துணை விஞ்ஞானிகளும், நோபல் பரிசு பெற்ற அத்துணை விஞ்ஞானிகளும் தன்னுடைய கருத்துக்களை தாய்மொழியில் வழங்கியவர்கள் தான் நோபல் பரிசு பெற்றவர்களாக இருக்கிறார்களே தவிர உலகத்தில் மிகுந்த சிந்தனையாளர்கள், உலகத்தில் மிகுந்த அறிவாளிகள் தாய்மொழியில் தன்னுடைய கருத்துக்களை வழங்கியவர்கள் தான் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தாய்மொழி கல்வி என்பது ஒரு சிந்தனையினுடைய ஊற்றின் தொடக்கமாக இருக்கிறது. தாய்மொழி என்பது ஒரு அறிவின் வெளிச்சமாக இருக்கிறது. தாய்மொழி என்பது மட்டும்தான் ஒரு உள்ளொளியை தேடலை விளைவிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. ஆகவே தாய்மொழி வழி கற்றல் மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியத்தை மட்டுமல்ல சிந்தனை திறனை வளர்த்தெடுக்கும் என்பது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் வாயிலாக நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் எதற்காக இந்தியை நாம் படிக்க வேண்டும்? இந்தி படித்தால் என்ன நிகழும்? தந்தை பெரியார் அவர்கள் இந்தி எதிர்த்து போராட்டம் செய்யும் பொழுது முதலில் திருச்சியில் ஒரு மாநாடு நடக்கிறது. திருச்சி நடக்கிற மாநாட்டில் அவர்கள் முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு கோட்பாடு, அவர்கள் ஒருவேளை நீங்கள் இந்தியை திணித்தால், தந்தை பெரியார் அவர்கள் முதலில் அறிவிக்கிறார், ஒருவேளை நீங்கள் இந்தியை திணித்தால் இதோ தனித்தமிழ்நாடு கேட்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்கிற கோட்பாட்டை, என்கிற தத்துவத்தை, என்கிற ஒரு வரையறையை முன்வைக்கிற தந்தை பெரியார் அவர்கள். எதற்காக அவர் மீண்டும் இந்தி எதிர்த்தார்? இந்தி என்பது வெறுமனே வட இந்தியவர்களுடைய மீதான ஒரு கோபம் நமக்கு அல்ல. காரணம்,
ஒரு மொழியினுடைய துவக்கம் தொல்காப்பியம் சொல்லுகிறது உந்தி முதலாக வழித்தோன்றி என்று முன்வைக்கிறது. உந்தி என்றால் தொப்புள் கொடி. தொப்புள் கொடியிலிருந்து பிறக்கிற காற்று மார்பின் வழியாக மேல் எண்ணம், கீழெண்ணம், பல், நாக்கு, மூக்கு இவற்றின் வழியாக வெளிவிடும் பொழுது சப்தங்களை வெளிப்படுகிறது. இதுதான் தொல்காப்பியம் சொல்லுகிற மொழியினுடைய தொடக்கத்தை பற்றிய குறிப்புகள். இந்த மொழியினுடைய தொடக்கத்தில் முதல் வருகிற மொழியினுடைய சப்தம் ஆ என்கிற சப்தம் தான். அதைத்தான் வள்ளுவம் சொல்லுகிறது அகர முதல் எழுத்தெல்லாம். அகர முதல எழுத்தெல்லாம் என்பது வெறும் தமிழுக்கான முதல் எழுத்து மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற 6000 மொழிகள் பேசக்கூடிய அத்துணை குழந்தைகளும் முதல் பேசுகிற ஒரே ஒரு சப்தம் ஆ என்கிற சப்தம் தான். அந்த வகையில் உலகத்திற்கெல்லாம் மூத்த மொழியாக இருக்கிற தமிழினுடைய தொன்மையை அழிக்கிற ஒரு புரட்சி தான் இந்தி திணிப்பு என்பது. ஆகவே அந்த திணிப்புக்காக நாம் எதிர்ப்பு குரலை மாணவர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு அறிஞர்களும் முன்வைத்தார்கள். இந்திக்கு தமிழ்நாட்டில் எத்தகைய நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இந்தியை திணிக்கும் பொழுது மாணவர்கள் மத்தியில் எத்தகைய மாறுபாடுகள் ஏற்படும் நன்றாக யோசித்து பாருங்கள். நாம் வேறொரு மொழியை படிக்கிறோம், நமக்கு 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு அறிவோட ஒரு பிரச்சனை, நாலேஜோட ஒரு பிரச்சனை, 2வது லாங்குவேஜோட ஒரு பிரச்சனை. நீங்க நாலேஜுக்கு போராடும் பொழுது லாங்குவேஜை கைவிட்டுருவீங்க, லாங்குவேஜுக்காக போராடும் பொழுது நாலேஜை கைவிட்டுருவீங்க. ஆக மொழியால நமக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனையும் அறிவால் ஏற்படுகிற பிரச்சனையும் ஈடு செய்வதற்கு ஒரே ஒரு கோட்பாடு மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் தாய்மொழியில் சிந்திக்க வேண்டும். ஆகவே தாய்மொழியை நம்ம கொண்டு வந்துடலாமா அப்படின்னு நம்ம நாடாளுமன்றத்திலேயோ பேசும்பொழுது அவர்கள் தாய்மொழி வழியாக நீங்கள் சிந்தித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்தியா முழுக்க ஒரே ஒரு பொதுமொழி வேண்டும், அது ஆங்கிலமாக இருக்கட்டும் என்பதுதான் அறிஞர் அண்ணாவினுடைய இருமொழி கொள்கையினுடைய கோட்பாடு. ஆகவே இருமொழி கொள்கை என்பது உலகம் முழுக்க நாம் பேசுவதற்கான ஒரு மொழியாகவும் சிந்தனை திறத்தை வளர்ப்படுத்துவதற்காக ஒரே ஒரு மொழியாக நம்முடைய தாய்மொழி மேற்கொள்ள வேண்டும். ஆகவேதான் தமிழை அவர்கள் உயிராக கொண்டார்கள். அது மட்டுமல்ல, தமிழினுடைய சிறப்புகளை நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக ஒரு திருக்குறளை நாம் எடுப்போமே ஆனால் அந்த திருக்குறளின் நூலகத்தில் எந்த ரேக்கை நம்ம வைக்கலாம், அரசியல்ல வைக்கலாம், சமூகவியல்ல வைக்கலாம், தத்துவத்துல வைக்கலாம், பொருளாதாரத்துல வைக்கலாம். இப்படி எல்லா ரேக்கையும் வைக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் திருக்குறளாக இருக்கிறது. ஒவ்வொரு சமநிலைக்கு துன்பங்களுக்குள்ளும் 1000 அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, பண்பாட்டு கூறுகள் இருக்கிறது. ஆகவே தமிழ் என்பது வெறும் தமிழ் அல்ல, தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம். தமிழ் என்பது ஒரு அறிவின் அடையாளம். தமிழ் என்பது ஒரு இனத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வின் அடையாளம். தமிழ் என்பது சிந்தனை திறனை வளர்த்தெடுக்கும் ஊற்றின் அடையாளம். ஆகவேதான் தமிழை அழித்தொழிக்க வேண்டும். தமிழில் மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கிறது, தமிழில் மட்டும்தான் சிந்தனையை மேம்படுத்தக்கூடிய சிந்தனைகள் இருக்கிறது. ஆகவே சமஸ்கிருதம் உள்ளடக்கிய இந்தியை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழை குறித்த நம் ஆழமாக புலமையும், தமிழை குறித்த ஆழமான அறிவும், தமிழை குறித்த ஆழமான தெளிவும் ஏற்படும் பொழுது மட்டும்தான் நமக்கு தாய்மொழி மீதான பற்றுதல் கூடும். அத்தகைய பற்றுதான் அந்நிய மொழி திணிப்பு நிகழும் பொழுது நம்மால் எதிர்ப்பதற்கான திறனை வளர்த்தெடுக்கும். ஆகவே இந்தி திணிப்பு என்பது ஒரு மொழியினுடைய அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் இந்தி என்பது ஒரு பண்பாட்டின் திணிப்பை எதிர்க்கக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர் ராஜேந்திரன் அவர்கள் இங்கு முழுக்க தமிழ்நாடு அரசு அவர்கள் போராடும் பொழுது துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தி சாகடித்தார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மட்டும் இருந்தார்கள். மாணவர்கள் என்பவர்கள் வெறுமனே போராட்ட களத்தில் மட்டும் இறங்கக்கூடியவர்களாக இல்லாமல் போராட்டத்தினுடைய நுட்பங்களை உணர்ந்து இந்தியை எதிர்க்கக்கூடியவர்களாக மாறினார்கள். அதன் பிறகுதான் 1967களுக்கு பிற்பாடு அறிஞர் அண்ணாவினுடைய முயற்சியால் 1969களில் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் அவர் முன்வைத்த மிக முக்கியமான ஒன்று இருமொழி கொள்கை. கர்மவீரர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் எவ்வளவு எதிர்ப்பை தெரிவித்தாரோ அவ்வளவு எதிர்ப்பும் பின்னாளில் மாற்றப்பட்டு அவரே ஏற்றுக்கொண்டு இருமொழி கொள்கை தான் சரியாகும் என்று அவர் முன்வைத்தார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி அவர்கள் தமிழகத்தில் 6000 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடினார். 6000 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடிய ராஜகோபாலாச்சாரியார் சொன்னார், நிதி பற்றாக்குறையாகவே நாங்கள் 6000 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடிவிட்டோம். நன்றாக யோசித்து பாருங்கள். அதே 6000 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடி 1930களில் நடைபெற்ற அந்த நிகழ்வின் போது 12 லட்சம் ரூபாய் செலவில் சமஸ்கிருத கல்லூரி தொடங்கினார் ராஜாஜி அவர்கள். சமஸ்கிருத கல்லூரியை தொடங்கிவிட்டு 6000 பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கான காரணம் என்ன? நன்றாக யோசித்து பாருங்கள். அவர்களுடைய அரசியல் சூழ்ச்சியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தமிழ் பள்ளிக்கூடங்களை மூட வேண்டும், ஆனால் சமஸ்கிருத கல்லூரி தொடங்குவதற்காக மட்டும் நிதி எங்களிடம் இருக்கிறது என்று சொன்னால் சமஸ்கிருதம் என்பது ஒரு அடிமைத்தனத்தை, இன்னும் வேற்றுமையை, இன்னும் புராண கட்டுக்கதைகளை மக்கள் மனதில் விதைத்துக் கொண்டு இன்னும் அந்த வர்ணாசிரம தர்மத்தை திணிக்க முற்படுகிற ஒரு நோக்கமாகத்தான் நாம் கொள்ள வேண்டும்.
ஆகவே ராஜாஜி போன்ற சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், இன்னும் இன்னும் வட இந்தியவர்களாக இருக்கட்டும், சமஸ்கிருதத்தை உள்ளடக்கிய இந்தியை கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்பது வெறும் மொழி திணிப்புக்காக மட்டுமல்ல, அது ஒரு முழுக்க முழுக்க ஆதிக்கத்தை திணிப்பதற்காக மட்டும்தான். அது முழுக்க முழுக்க அடிமைத்தனத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நோக்கம் மட்டும்தான். முழுக்க முழுக்க ஏற்றத்தாழ்வுகளை விதைப்பதற்கான ஒரு நோக்கம் மட்டும்தான். ஆகவே ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த இந்தி திணிப்பாகட்டும், பின்னாளில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கொண்டு வந்த அந்த திணிப்பாகட்டும், நேரு அவர்கள் முன்வைத்த கோட்பாடுகள் ஆகட்டும், காமராஜர் அவர்கள் முன்வைத்த கோட்பாடுகள் ஆகட்டும், முழுக்க முழுக்க மாறி மாறி இந்தி திணிப்பாக இருக்கட்டும், இல்லை இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், இல்லை மும்மொழியாக இருக்கட்டும் என்கிற இந்த மாற்றுதல், இந்த நாடகம் எல்லாம் இப்பொழுது நமக்கு தெல்ல தெளிவாக வந்து விட்டது. அனைவரும் படிக்க வந்து விட்டோம். இந்திய அரசியலமைப்பு சொல்லுகிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் மொழி மட்டுமல்ல, அனைத்து ரீதியான சமத்துவத்தை நாம் விதைக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவு மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே நாம் அரசியலை முழுமையாக கற்றுணர்வோம். மொழி போராட்டங்களை குறித்து நாம் இன்னும் நுட்பமாக ஆராய வேண்டி இருக்கிறது. மொழி போராட்டம் என்பது முழுக்க நிதி உதவி மட்டும் அல்ல. ஒரு மத்திய அரசு நமக்கு ஒவ்வொரு மொழிக்கும் ஒதுக்குகிற நிதியை நாம் கணக்கெடுத்துமே ஆனால் தமிழுக்கு என்ன நிதி வழங்குகிறார்கள் என்று கேள்வி கேட்டால் இல்லை. சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் 4 மொழிகளை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறார்கள். அங்கு இருக்கிற மக்கள் தொகை மிக மிக குறைவு. பிரான்ஸ் போன்ற நாடுகளில் 6 மொழி ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இத்தாலியில் 12 மொழிகளை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும் ஒரே ஒரு மொழியை மட்டும்தான் ஆட்சி மொழியாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் சூட்சமும் என்ன? ஆகவேதான் 22 மொழிகள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மொழிகளாக இருக்கும் பட்சத்தில் தமிழையும் அந்தந்த மாநிலங்களினுடைய மொழியும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். அதே வேளையில் ஒரே ஒரு மொழி அனைத்துக்கும் தொடர் மொழியாக இருக்க வேண்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும் என்கிற இருமொழி கொள்கையை நாம் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே தமிழ் மொழி என்பது நம்முடைய உணவின் மொழியாக, உள்ளத்தின் மொழியாக, அறிவின் மொழியாக, சிந்தனை மொழியாக ஏற்றுக்கொண்டு ஆங்கிலத்தை ஒரு தொடர் மொழியாக நாம் கைக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்தி திணிப்பு என்பதை மிக நுட்பமாக நாம் உணர்ந்து கொண்டு அவற்றை எதிர்க்க வேண்டும். இந்தி திணிப்பு என்பது ஒரு வர்ணாசிரம எதிர்ப்பாக நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். இந்தி திணிப்பு என்பது ஒரு ஆதிக்கத்தை எதிர்ப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்தி திணிப்பு என்பது ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து சமத்துவத்தை விதைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்தி திணிப்பு என்பது எதிர்கால சமுதாயத்தை அறிவின் பாதைக்கு அழித்துச் செல்லக்கூடிய ஒன்றாக நீங்கள் கருத வேண்டும் என்று சொல்லி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வு எப்படி, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கால்படி வையகம் ஏமாற்றும்படி நம் வாழ்வு நிலைப்பது எப்படி, ஜாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் ஒரு தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி, குன்றன் நின்றல் வேண்டும், குடையென பணிதல் வேண்டும், மஞ்சளில் அமைதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், நன்றென நினைப்பதெல்லாம் நடத்திடும் துணிவு வேண்டும். அத்தகைய துணிவு இந்த லயோலா கல்லூரி மாணவர்களுக்கு உண்டு என்பதை வலியுறுத்தி மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி அமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.